தனுசு ராசி என்பவர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் எதிரிகள் நம்மளை பாதிப்பது கிடையாது, நண்பர் போல நெருக்கமாக வந்தவர்கள் தான் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்பதை உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக புரிந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒருவரை நண்பன் என்று நினைத்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய இன்பங்கள், துன்பங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மறைத்து வைத்த ரகசியங்கள் என அனைத்தையும் அவரிடம் நீங்கள் நிச்சயமாக பகிர்ந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய திட்டங்கள், கனவுகள், முயற்சிகள் பற்றி சொல்லி கூட நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. எதிர்காலத்தில் என்ன பண்ண போறீங்கன்னு அனைத்தையும் நீங்க அவர்களிடம் அப்படியே ஒரு மனப்பாடத்தை கூறுவது போல அவர்களிடம் அனைத்தையுமே நீங்கள் கூறிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதே தகவல்களை பயன்படுத்தி ஒருவர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை எடுத்துக்கொண்ட அந்த அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஏதேனும் ஒரு செயல்களை செய்ய போறீங்க அப்படின்னா அதை முன்கூட்டியே மற்றவங்ககிட்ட நீங்க கூறக்கூடாது. முக்கியமா உங்களுக்கு நெருக்கமானவங்களாக இருப்பவர்களிடம் அந்த செயல்களை நீங்க முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்போ, ஒரு வாரத்திற்கு முன்போ, ஒரு மாதத்திற்கு முன்போ நீங்கள் கூறும் பொழுது அதனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நம்ம இந்த ஒரு செயலை செய்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறிவிடலாம் என்று நினைத்து அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக செய்த செயல்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அந்த ஒரு தருணத்துல ஏற்பட்ட ஏமாற்றம் சாதாரணமானதாக மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காது. ஏன் தெரியுமோ, இழந்தது ஒரு வாய்ப்பு மட்டும் கிடையாது, உங்களுடைய நம்பிக்கையுமே நீங்கள் அந்த ஒரு நேரத்துல இழந்திருப்பீங்க. அதை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் மற்றவங்களின் வளர்ச்சியையும் விரும்பும் நல்ல மனம் கொண்டவர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லையை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். இனிமே உங்களுடைய கனவுகளை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களிடம் மட்டுமே நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய நம்பிக்கையின்படி சனி பகவானின் தாக்கம் வாழ்க்கையில உண்மையான மனிதர்களை அடையாளம் காணும் அனுபவங்களை தரும் என உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை விட்டு ஒரு வாய்ப்பு சென்றிருக்கலாம், ஆனால் உங்களுடைய திறமை உங்களுடன் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னொரு வாய்ப்பு வரும் பொழுது அதை பிடிக்கும் அறிவும் அனுபவமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். ஆனா இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களை ஏமாற்றிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பார்களே தவிர உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுத்த நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்க மாட்டாங்க. நீங்க குடும்பத்துக்காக செய்த தியாகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிக்கப்படாமலே போய்விட்டது. தனுசு ராசியே, உங்களுடைய சொந்த ஆசைகளும் உங்களுடைய சொந்த கனவுகளும் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்கள்னு எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி ஓரமா வச்சுட்டு உங்களுடைய குடும்பத்துக்காகவும் சுற்றி இருக்கிற உறவுகளுக்காகவும் உங்களுடைய ரத்தத்தையே சோர்வாக்கி ஓடி ஓடி தியாகம் செஞ்சவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. கடைசியில உங்களுக்கு என்ன மரியாதை கிடைச்சது? நீங்க செஞ்ச அத்தனை தியாகங்களையும் ரொம்ப அசால்ட்டா மறந்துட்டு நீங்க என்ன பெருசா செஞ்சுட்ட, உன்னால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு உங்களுடைய சொந்த குடும்பமே உங்களை கேட்டு நிக்க வைத்திருக்கக்கூடிய அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, இதெல்லாம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யோசித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த வார்த்தைகள் உங்களுடைய நெஞ்சை பிளந்திருக்கும். உங்களுடைய தியாகம் மதிக்கப்படாத அந்த இடத்துல வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஒரு நரக வேதனையை உங்களுடைய மனப்பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கும். உங்களுடைய மனவேதனை அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியலனாலும் அந்த இறைவனுக்கு கண்டிப்பா நிச்சயமாக புரிந்திருக்குங்க. ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கியாக மாத்தியே ஒரு அனுபவங்களாக மட்டுமே தான் இருந்திருக்கும். அதை நினைத்து நீங்கள் கவலைப்படாத நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்ததே கிடையாது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர தொடங்கும்.
தெய்வீக செயல்களில் ஈடுபாடுகள் அதிகரித்து அது இன்னும் நன்மைகளையும் நல்லவிதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்பட்டு போதுமான அளவுக்கு அதையும் ஒரு நல்ல விதமான ஒரு காரியத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். தனித்திறமைகளை வளர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்மைக்குண்டான அங்கீகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் தாமதங்கள் ஏற்பட்டு அதுவும் இன்னும் நல்ல விதமான காரியங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் மெதுவாக ஒரு முன்னேற்றம் காணுவதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது முட்டுக்கட்டையாக மாறி பாதியிலேயே நின்று நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே இழுபறியாக போகுதுன்னு நீங்க பல புலம்புன காலமெல்லாம் இப்போ மலையேறி போயிருச்சு. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க ஏதாவது புதிய முயற்சிகளையோ புதிய தொழில்களையோ புதிய உறவுகளை கூட வாழ்க்கைக்குள்ள சம்பாதித்தாலும் அது இறுதி வரைக்கும் வராமல் பாதியிலே சென்று அது உங்களுக்கு மென்மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தான் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனா இனிமேல் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துளிர்விட்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை வாரி வாரி வழங்க தொடங்கும் ஒரு காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஆரம்பத்துல வேகம் கொஞ்சம் மெதுவாக இருக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தோன்றும். ஆனா நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விதமான காரியங்களும் நல்ல விதமான முயற்சிகளும் நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்க தோன்றும். ஆனா அந்த முன்னேற்றம் ரொம்பவே ஒரு நிலையானதாகவும் லாபகரமானதாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இழுப்பறியில் இருந்த பூர்வீக சொத்து விஷயங்கள், முடங்கி போயிருந்த அரசாங்க பயில்கள் எல்லாமே இப்போ மெல்ல மெல்ல நகரத் தொடங்கி உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை வெற்றியின் சுவையை நீங்க நிதானமா ஆனா உறுதியா ருசிச்சு பாருங்க. அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மெதுவாக செல்லக்கூடிய விஷயங்கள் தோல்வி என்ற அர்த்தங்கள் கிடையாது. சின்ன சின்ன வெற்றிகள் தாங்க, வேகமாக வராது. ஆனா வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலையானதாக அது மாறி உங்க வாழ்க்கைக்குள்ள தினசரி சின்ன சின்ன வெற்றிகளாக பிறந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறத் தொடங்கிவிடும். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தொட்ட காரியங்களில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய காலங்கள் பிறக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த வேலைகள் நகர ஆரம்பிக்கலாம். முடிவில்லாமல் இருந்த பேச்சுக்கள் ஒரு முடிவுக்கு இப்பொழுது வந்துவிடும். சனி பகவான் தாமதத்தின் மூலம் பொறுமையை கற்றுக் கொடுப்பவர் என்று அனைவராலையுமே கூறப்படுது. நீங்க சந்தித்த தாமதங்கள் உங்களை இன்னும் வலிமையான முடிவுகளை எடுக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். மாத்துதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். செய்யுங்கள் என அனைத்தையும் அவரிடம் நீங்கள் நிச்சயமாக பகிர்ந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய திட்டங்கள், கனவுகள், முயற்சிகள் பற்றி சொல்லி கூட நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. எதிர்காலத்துல என்ன பண்ண போறீங்கன்னு அனைத்தையும் நீங்க அவர்களிடம் அப்படியே ஒரு மனப்பாடத்தை கூறுவது போல அவர்களிடம் அனைத்தையுமே நீங்கள் கூறிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதே தகவல்களை பயன்படுத்தி ஒருவர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை எடுத்துக்கொண்ட அந்த அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஏதேனும் ஒரு செயல்களை செய்ய போறீங்க அப்படின்னா அதை முன்கூட்டியே மற்றவங்ககிட்ட நீங்க கூறக்கூடாது. முக்கியமா உங்களுக்கு நெருக்கமானவங்களாக இருப்பவர்களிடம் அந்த செயல்களை நீங்க முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்போ, ஒரு வாரத்திற்கு முன்போ, ஒரு மாதத்திற்கு முன்போ நீங்கள் கூறும் பொழுது அதனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நம்ம இந்த ஒரு செயலை செய்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறி விடலாம் என்று நினைத்து அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக செய்த செயல்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அந்த ஒரு தருணத்துல ஏற்பட்ட ஏமாற்றம் சாதாரணமானதாக மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காது. ஏன் தெரியுமோ, இழந்தது ஒரு வாய்ப்பு மட்டும் கிடையாது, உங்களுடைய நம்பிக்கையுமே நீங்கள் அந்த ஒரு நேரத்துல இழந்திருப்பீங்க. அதை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களை, நீங்கள் மற்றவங்களின் வளர்ச்சியையும் விரும்பும் நல்ல மனம் கொண்டவர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க.
ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லையை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். இனிமே உங்களுடைய கனவுகளை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களிடம் மட்டுமே நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய நம்பிக்கையின்படி சனி பகவானின் தாக்கம் வாழ்க்கையில உண்மையான மனிதர்களை அடையாளம் காணும் அனுபவங்களை தரும் என உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை விட்டு ஒரு வாய்ப்பு சென்றிருக்கலாம், ஆனால் உங்களுடைய திறமை உங்களுடன் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னொரு வாய்ப்பு வரும் பொழுது அதை பிடிக்கும் அறிவும் அனுபவமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். ஆனா இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களை ஏமாற்றிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பார்களே தவிர உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுத்த நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்க மாட்டாங்க. நீங்க குடும்பத்துக்காக செய்த தியாகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிக்கப்படாமலே போய்விட்டது. தனுசு ராசியே, உங்களுடைய சொந்த ஆசைகளும் உங்களுடைய சொந்த கனவுகளும் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்கள்னு எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி ஓரமா வச்சுட்டு உங்களுடைய குடும்பத்துக்காகவும் சுத்தி இருக்கிற உறவுகளுக்காகவும் உங்களுடைய ரத்தத்தையே சோர்வாக்கி ஓடி ஓடி தியாகம் செஞ்சவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. கடைசியில உங்களுக்கு என்ன மரியாதை கிடைச்சது? நீங்க செஞ்ச அத்தனை தியாகங்களையும் ரொம்ப அசால்ட்டா மறந்துட்டு நீங்க என்ன பெருசா செஞ்சுட்ட, உன்னால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு உங்களுடைய சொந்த குடும்பமே உங்களை கேட்டு நிக்க வைத்திருக்கக்கூடிய அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, இதெல்லாம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யோசித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த வார்த்தைகள் உங்களுடைய நெஞ்சை பிளந்திருக்கும். உங்களுடைய தியாகம் மதிக்கப்படாத அந்த இடத்துல வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஒரு நரக வேதனையை உங்களுடைய மனப்பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கும். உங்களுடைய மனவேதனை அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியலனாலும் அந்த இறைவனுக்கு கண்டிப்பா நிச்சயமாக புரிந்திருக்குங்க. ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கியாக மாத்திய ஒரு அனுபவங்களாக மட்டுமே தான் இருந்திருக்கும். அதை நினைத்து நீங்கள் கவலைப்படாத நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்ததே கிடையாது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரத் தொடங்கும். தெய்வீக செயல்களில் ஈடுபாடுகள் அதிகரித்து அது இன்னும் நன்மைகளையும் நல்லவிதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்பட்டு போதுமான அளவுக்கு அதையும் ஒரு நல்லவிதமான ஒரு காரியத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். தனித்திறமைகளை வளர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதையும் நல்லவிதமான காரியங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்மைக்குண்டான அங்கீகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் தாமதங்கள் ஏற்பட்டு அதுவும் இன்னும் நல்லவிதமான காரியங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் மெதுவாக ஒரு முன்னேற்றம் காணுவதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது முட்டுக்கட்டையாக மாறி பாதியிலேயே நின்று நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே இழுப்பறியாக போகுதுன்னு நீங்க பல புலம்புன காலமெல்லாம் இப்போ மலையேறி போயிருச்சு. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க ஏதாவது புதிய முயற்சிகளையோ புதிய தொழில்களையோ புதிய உறவுகளை கூட வாழ்க்கைக்குள்ள சம்பாதித்தாலும் அது இறுதி வரைக்கும் வராமல் பாதியிலே சென்று அது உங்களுக்கு மென்மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தான் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனா இனிமேல் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொழில்விட்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை வாரி வாரி வழங்க தொடங்கும் ஒரு காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஆரம்பத்துல வேகம் கொஞ்சம் மெதுவாக இருக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தோன்றும். ஆனா நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விதமான காரியங்களும் நல்ல விதமான முயற்சிகளும் நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்க தோன்றும்.
ஆனா அந்த முன்னேற்றம் ரொம்பவே ஒரு நிலையானதாகவும் லாபகரமானதாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இழுப்பறியில் இருந்த பூர்வீக சொத்து விஷயங்கள், முடங்கி போயிருந்த அரசாங்க பயில்கள் எல்லாமே இப்போ மெல்ல மெல்ல நகரத் தொடங்கி உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை வெற்றியின் சுவையை நீங்க நிதானமா ஆனா உறுதியா ருசிச்சு பாருங்க. அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மெதுவாக செல்லக்கூடிய விஷயங்கள் தோல்வி என்ற அர்த்தங்கள் கிடையாது. சின்ன சின்ன வெற்றிகள் தாங்க, வேகமாக வராது. ஆனா வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலையானதாக அது மாறி உங்க வாழ்க்கைக்குள்ள தினசரி சின்ன சின்ன வெற்றிகளாக பிறந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறத் தொடங்கிவிடும். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தொட்ட காரியங்களில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய காலங்கள் பிறக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த வேலைகள் நகர ஆரம்பிக்கலாம். முடிவில்லாமல் இருந்த பேச்சுக்கள் ஒரு முடிவுக்கு இப்பொழுது வந்துவிடும். சனி பகவான் தாமதத்தின்